நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படின்னும், தனக்கு கிடைக்க இருந்த பதவியை அவங்க பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடிச்சிருக்கு. இதனால் இரண்டாவது T20 போட்டியில் தற்போது அணியில் பிளேயிங் லெவலில் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க போவதாம் தகவல் வெளியாகியிருக்கு. இதனால் தற்போது BCCI பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மோதலை எப்படியாவது சரி பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்பவே சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் துவங்கி இருக்கு. முதல் போட்டி முடிவடைந்த நிலைமையில இந்த போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 132 அப்படின்ற ஒரு டார்கெட்டை 13 ஓவர்லேயே இவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் அனைத்து இந்திய பவுலர்களுமே ரொம்பவே சிக்கனமாக பந்து வீசினாங்க. ஆனால் ஹார்திக் பாண்டியா அவர்கள் மட்டும்தான் 4 ஓவருக்கு 40க்கும் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா போட்டி நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா அவர்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு கௌதம் கம்பீர் அவர்கள் மிக மோசமாக திட்டிருக்காங்க. மற்ற வீரர்களுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவர்களுடைய பவுலிங்கின் காரணத்தினால தான் தற்போது இவ்வளவு ஸ்கோர் நம்ம விட்டு கொடுத்துட்டோம். ஹார்திக் பாண்டியா பவுலிங் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம இன்னமும் கம்மியான ஸ்கோரில் அவங்கள சுருட்டிருக்கலாம், ஈஸியாக வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இந்திய பிச்சில் 130 அப்படின்றதுலாம் ரொம்பவே ஒரு கம்மியான ஸ்கோர், ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பவுலிங்கை மட்டுமே இவங்க அதிகமாக குறை சொல்வது ஏதோ இவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவது போல அவங்களுக்கு தோணியிருக்கு. அது மட்டுமில்லாது ஏற்கனவே இவங்களுக்குள்ள சிறிய மோதல் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா அவர்களுக்கு அப்புறம் இந்திய அணிக்கு T20 ஃபார்மேட்டுக்கு கேப்டனாக ஹார்திக் பாண்டியா தான் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. அதற்கு ஏற்றவாறு அவங்க சில போட்டிகள்லையும் இந்திய அணியை வழிநடத்தியிருக்காங்க. IPLலையும் குஜராத் அணியை இவங்க சிறப்பாக வழி நடத்தியிருந்தாங்க. இந்த நிலைமையில் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்தியாவின் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹார்திக் பாண்டியா T20 ஃபார்மேட்டுக்கு கேப்டனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு புதிய வீரரை கேப்டனாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் அவர்களும் நல்ல ஒரு வழியில் தற்போது அணியை வழிநடத்தி கொண்டிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாண்டியா அவர்களுக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவுச்சு. இந்த நிலைமையில் பாண்டியா அவர்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக இந்திய அணிக்கு தேவை. அது நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு தற்போது எதிர்பார்க்கப்படுது. இதுதான் கௌதம் கம்பீர் அவர்களுடைய ஆசையாகவும் இருக்குது. இதன் காரணத்தினால தான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் வேண்டுமென்றே தற்போது பாண்டியா அவர்களை குறை சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா அவர்கள் மிகவும் கோவப்பட்டு தற்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா டீம் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இதனால் இரண்டாவது T20 போட்டியில் தனக்கு விளையாடுவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பாண்டியா அவர்கள் தெரிவித்ததாகவும் தற்போது இந்தியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுது அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. இதனால் இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதலை தற்போது தீர்த்து வைப்பதற்கு BCCI பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.